Hi students, welcome to our channel. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. நிறைய பேர் நினச்சிருக்கலாம், என்ன சேனலில் வீடியோவே வரமாட்டேங்குது, என்னாச்சு, சார் எதுவும் பிஸியாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். நிறைய பேருக்கு இதுக்கான காரணம் தெரியாமல் இருந்திருக்கலாம். உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னால் 7/5/2025 12th ரிசல்ட் வர்றதுக்கு முந்தின நாள் நைட்டு நம்மளுடைய சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு முழுமையான லைஃப்பை என்னால் வாழவே முடியல. எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயாக பண்ண முடியல. டிப்ரெஷன் அப்படி ஒரு டிப்ரெஷனில் போகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய லைஃப் மாற்றிருச்சு என்ன. ஏன்னா 4 வருஷமாக கஷ்டப்பட்டு த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் யூடியூபர்னு கூட நீங்கள் என்ன சொல்லலாம். எவ்வளோ குவாலிட்டியாக எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. கடந்த 4 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 2,44,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல் முன்னேறினது. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 4 வருஷமாக அவங்களுடைய சப்போர்ட்டோட இந்த சேனலை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு திடீர்னு ஒரே நாள் நைட்டில் 7ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா சேனலை ஹேக் பண்ணி பாஸ்வேர்டு வித்தவுட் மை பெர்மிஷன், என்னுடைய பெர்மிஷனே இல்லாமல் என்னுடைய சேனலுடைய பாஸ்வேர்டு அந்த ரெக்கவரி மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்போம், வேற ஒரு மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், என்னுடைய ஃபோன் நம்பர் இல்லாமல் வேற ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. என்னால் கொஞ்சம் கூட ஆக்சஸ் பண்ணவே முடியல. 8ஆம் தேதி காலையில் 12th ரிசல்ட், அன்னைக்குன்னு 12th ரிசல்ட் பற்றின வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு எப்போதும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தோடு போய் சேனலை ஓப்பன் பண்ணால் லாக் அவுட் ஆகிருந்தது. சேனல் சைன் அவுட் ஆகிருந்தது என்னுடைய டிவைஸில் இருந்து. அப்புறம் சரி யதார்த்தமாக சைன் அவுட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ண ட்ரை பண்ண லாகின் ஆகவே இல்லை. 10 வருஷமாக ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப ஏதோ ட்ரை பண்ணி ஒரு டீம், அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒரு டீமை காண்டாக்ட் பண்ணோம். அந்த டீம் தான் அவங்க தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கூகுள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக இன்னைக்கு நம்முடைய சேனலை நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் ரெக்கவர் ஆகி திரும்ப நமக்கு கிடைச்சிக்குது அப்படின்ற சந்தோஷத்துக்காக அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் நினைக்கலைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், இப்படி ஒரு லைஃப் நமக்கு கொடுத்ததுக்காக. ரெண்டாவது, இந்த சேனலை ரெக்கவர் பண்ணி கொடுத்த அந்த ஆண்ட்ராய்ட் தமிழா அப்படின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுடைய நன்றி நம்ம சொல்லிக்கிறோம். மூணாவது, நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இந்த நியூஸை நான் 8ஆம் தேதியே போட்டிருந்தேன். இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி, சார் என்ன சார் ஆச்சு, இப்படி ட்ரை பண்ணுங்கள் சார், அதை ட்ரை பண்ணுங்கள் சார், சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், உங்களுடைய சேனல் தான் எங்களுக்கு இத்தனை வருஷமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, எங்களுக்கு மார்க் எடுக்க ஸ்கோர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இப்படியானது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்ற அவங்களுடைய பிரச்சனை மாதிரி அதை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட், அவங்க கொடுத்த அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் பண்ண தப்பு என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த தப்பை உங்களுடைய டிவைஸில் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒரு கேம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு யூடியூப் சேனலில் போய் அதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருந்தாங்க, அந்த கேமுக்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கேம் சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணேன். அந்த டிவைஸில் தான் நான் எல்லா மெயில் ஐடியுமே போட்டு லாகின் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம சேனலுடைய மெயில் ஐடியுமே போட்டு லாகின் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகவே இல்லை. அது ஒரு கிராக் வெர்ஷன், அது சரியா, ஒரு கிராக் வெர்ஷன், டூப்ளிகேட்டு. அது இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அதோட நான் டெலீட் பண்ணிவிட்டு டிவைஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்குது. ஒரே நைட்டில் பாருங்கள், என்னுடைய பெர்மிஷனே இல்லாமல் என்னுடைய பாஸ்வேர்டை மாற்றி, ஃபோன் நம்பர் மாற்றி, ரெக்கவர் ஐடி மாற்றி, எல்லாத்தையும் மாற்றி
கிட்டத்தட்ட தலையெழுத்தையே மாற்றிட்டாங்க. இந்த 10 நாளாக எவ்வளோ மன வருத்தம், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது எனக்கும் அந்த கடவுளுக்கும் தெரியும். ஸோ ரொம்ப ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 4 வருஷத்தில் நம்ம அந்த யூடியூப் சேனலை வந்து கொண்டுட்டு வந்திருப்போம், உங்களுடைய சப்போர்ட்டோட, கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட. ஸோ அதுக்கு திடீர்னு இந்த மாதிரி நம்ம ஒரு இன்சிடென்ட் நம்மளுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. ஸோ இது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்களும் இந்த தப்பை பண்ணிடக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, நம்ம சேனல் இத்தனை நாள் ஏன் வந்து வீடியோஸ் எதுவும் போடலை அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு சிலர் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இனி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் பழையபடி நம்மளுடைய சேனலில் எல்லா வீடியோஸுமே வரும். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனல் திரும்ப ரெக்கவர் ஆயிடணும்னு யாரெல்லாம் ப்ரே பண்ணீங்களோ, உங்களுடைய லைஃப் ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்காக நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.